ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிஎன் ஜாப் வச்சுவோஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலர் பேஸில் பார்த்துட்டு இருக்க நம்ம பாண்டிச்சேரி சர்க்கிளில் ரிலீஸ் பண்ணுற ஜாப் வேகன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு 2 விதமான வேலைவாய்ப்பு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேலைவாய்ப்புகளை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வேலைவாய்ப்புகளை பற்றியில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா, ஒரு லீடிங் இண்டஸ்ட்ரியல் கம்பெனியிலேருந்து தான் வாண்டட் சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியில் என்னென்ன பொசிஷன்லாம் ஓப்பனிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே ஆர்டராக கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே தெரியும். ஓப்பனிங் பொசிஷன் எல்லாமே இவங்க ஹெச்ஆர் கேட்டிருக்காங்க. எம்பிஏ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெச்ஆருக்கு எம்பிஏ முடித்தவங்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரிலவெண்ட் ஃபீல்டில் இந்த இண்டஸ்ட்ரி சைடில் ஹெச்ஆராக இருந்ததுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 3 to 5 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேம் ஃபீல்டு, அதாவது இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நீங்கள் ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போனா அந்த கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகிட்டு வேறு கம்பெனியில் ஜாப் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இது மாதிரி வேலை தேடிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயன்படுத்திக்கங்க. அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா, 2வது வந்து லேப் கெமிஸ்ட்ரி தான் கேட்டிருக்காங்க. இந்த லேப் கெமிஸ்ட்ரி பொசிஷனுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சியில் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு ரிலவெண்ட் ஃபீல்ட், அதாவது இண்டஸ்ட்ரி சைடில் லேப் கெமிஸ்ட்டாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மினிமம் உங்களுக்கு 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேப் கெமிஸ்ட் பொசிஷனுக்கு அவங்க கம்பெனி சைட்லேருந்து 2 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அந்த கம்பெனியில் ரிலீவ் ஆகிட்டு நீங்கள் வேறு கம்பெனியில் ஜாப் தேடிட்டு இருந்தீங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரியில் ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பர் நான் கடைசியில் இந்த வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோட எண்டில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா, அவங்க உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் இருக்குது. அடுத்து இன்னொரு கம்பெனியான ஜாப் வேகன்சியுமே இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது 3வது என்ன கேட்டிருக்காங்கன்னா, அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அக்கௌண்டன்ட்க்கு வந்து பிகாம் அண்ட் எம்காம் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், இல்லை இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பிகாம் எம்காம் முடித்தவங்க, அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு 3 to 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதாவது அக்கௌண்டன்ட் ஃபீல்டில் 3 to 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். வித்தின் இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்க ஜாப் வேகன்சி எல்லாமே நம்ம பாண்டிச்சேரி சர்க்கிளில் இருக்கிற ஜாப் வேகன்சி தான். ஸோ அதர் டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட் யாரும் ட்ரை பண்ண வேணாம். பாண்டிச்சேரி நியர்பை இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதாவது பாண்டிச்சேரி நியர்பைனா விழுப்புரம் அந்த சைடில் இருக்கவங்க கூட ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவங்கக்கிட்ட நீங்கள் கால் பண்ணி கேளுங்க, நான் இங்கேருந்து வரேன் ஓகேவா அப்படின்னு கேட்டு, உங்களுக்கு ஓகே ஸ்டாட்டிஃபைடு, அவங்களுக்கும் கம்பெனி சைடில் ஓகேனா நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எலிஜிபிளும் இருக்குது, எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கேட்டிருக்க எக்ஸ்பீரியன்ஸும் சேம் ஃபீல்டில் இருக்குது, எனக்கு இன்ட்ரெஸ்ட்டுமே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கீழே அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க பாருங்கள். இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்படி அவங்க ஒரு வேளை கால் பிக் பண்ணலை அப்படின்னா, நீங்கள் இந்த நம்பருக்கு உங்களுடைய ரெஸ்யூமை, அப்டேட்டட் ரெஸ்யூமை அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. அவங்க உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. எங்கே வரணும், என்ன இன்டர்வியூக்கு எப்படி வரணும், எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க உங்களுக்கு அட்ரஸோட ஷேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒரு வேளை அவங்க கால் பிக் பண்ணலாம், நீங்கள் அவங்க ரெஸ்யூமை மட்டும், உங்களுடைய ரெஸ்யூம் மட்டும் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. அவங்க உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராணி ஃபர்னிச்சர் ஷோரூம் அப்படின்ற ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூமில் தான் வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஷோரூமில் என்னென்ன பொசிஷன் ஓப்பனிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சேல்ஸ் கேர்ள் அண்ட் சேல்ஸ்மேன் தான் கேட்டிருக்காங்க. அதாவது சேல்ஸ் பாய்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு சேல்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே ஓகே, ஃப்ரெஷராக இருந்தாலுமே ஓகே. இவங்க குவாலிஃபிகேஷன்லாம் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒரு நியூஸ் பேப்பரில் வந்த ஜாப் வேகன்சி தான். ஓகேங்களா? அவங்க கான்டாக்ட் நம்பரை நான் பின்னாடி கொடுத்துருக்கேன். அந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா, அவங்க உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் வாங்க. அவங்க சேல்ஸ் பாய்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு 20 மெம்பர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சேல்ஸ் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே ஓகே, இல்லைனாலுமே ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 12,000 21,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும் பெர் மந்த்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இன்சென்டிவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்சென்டிவ் வந்து உங்களோட சேல்ஸ் பேஸில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் கேர்ள்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சேல்ஸ் கேர்ள்ஸ்க்கான ஓப்பனிங்ஸ் வந்து 18 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு 18 பேர் தேவைப்படுது சேல்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உமன் கேண்டிடேட். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான சேலரி பர் மந்த்துக்கான சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 12,000 முதல் 21,000 வரைக்கும் பர் மந்த்துக்கான சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இன்சென்டிவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சேல்ஸ் பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டேலி அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க. இந்த டேலி அக்கௌண்டன்ட்க்கு வந்து
டேலி அக்கவுண்டன்ட் கம் சேல்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 5 பேர் 5 பொசிஷன் ஓப்பனிங்ஸ் இருக்குது. எங்களுக்கு 5 பேர் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரியுமே சேமாக தான் கொடுத்துருக்காங்க. 12,000லேருந்து 21,000 வரைக்கும் சேலரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் இன்சென்டிவும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இவங்களோட காண்டாக்ட் நம்பருமே நான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு நம்மளுடைய பாண்டிச்சேரி சர்க்கிளில் தான் இருக்குது. ஸோ லோக்கல் கேண்டிடேட்ஸ் யாராவது இந்த மாதிரி ஷோரூம்ஸ்லேயோ எங்கேயாவது ஸ்கேல்ஸ் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சேலரி டிஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களுமே ஜாயின் பண்ணிக்கலாம், ஃப்ரெஷருமே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவங்க ஒரு வேலை எடுக்கலாம். அடுத்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக எடுத்து உங்களுக்கு அவங்க டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.